Hello friends, நான் டாக்டர் ஷா. நம்ம ஸ்டேட் போர்டு 10th மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 அப்படிங்கிற எக்ஸசைஸ் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Find a cross b, a cross a and b cross a. இங்க செட்ஸ் கொடுத்திருக்காங்க. a equal to 2, -2, 3, b equal to set 1, -4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन இருக்கு. ஒவ்வொரு क्वेश्चनா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து a equal to set 2, -2, 3, b equal to 1, -4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணோம்? a cross b ஃபைண்ட் பண்ணோம். a cross b அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணோம். எழுதலாம். ஃபர்ஸ்ட் 2, -2, 3 அப்படின்னு ஏங்கிற செட் எழுதியிருக்கேன். கிராஸ் பிங்கிற செட்டில் என்ன இருக்கு? 1, -4 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ எப்படி வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது, கிராஸ் எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துட்டு செகண்ட் செட்டில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட் கூடயுமே நம்ம என்ன பண்ணோம்? பேர் பண்ணோம். ஸோ எப்படி எழுதுறது? 2, 1 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 2, -4 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எலமெண்ட் எடுக்கணும். எந்த எலமெண்ட்? -2, -2, 1, -2, -4 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எலமெண்ட் 3 அப்படிங்கிற எலமெண்ட் எடுத்திருக்கோம். 3, 1, 3, -4 அப்படின்னு எழுதுனா இதுதான் வந்து என்னது? a cross b. நெக்ஸ்ட் a cross a எழுதுறோம். a cross a. ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற செட் எழுதுவோம். ஏங்கிற செட் என்ன? 2, -2, 3 கிராஸ். திரும்பவுமே a cross a னா அதே செட்டு தான். 2, -2, 3 எழுதியிருக்கோம். ஸோ எப்படி வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறோம். ஸோ 2, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் பேர் பண்ணுறோம். 2, 2, 2, -2, 2, 3 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் எடுக்கிறோம். -2, 2, -2, -2, -2, 3. நெக்ஸ்ட் கீழே எழுதுறேன் பாருங்க. தேர்ட் எலமெண்ட், இந்த எலமெண்ட் எடுக்கிறேன். 3, 2, 3, -2, 3, 3. ஸோ இதுதான் வந்து a cross a. நெக்ஸ்ட் வந்து b cross a கேட்டிருக்காங்க. அதை எழுதலாம். b cross a ஈக்குவல் டு பிங்கிற செட்டை வந்து முதல்ல எழுதலாம். பிங்கிற செட் என்ன? இங்கே இருக்கு பாருங்க. 1, -4, 1, -4 எழுதியிருக்கோம். கிராஸ் ஏங்கிற செட் என்ன? 2, -2, 3. ஸோ எப்படி நம்ம வந்து கிராஸ் பண்ணுறது? ஆர்டர்டு பேராக எழுதணும். எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் 1ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டு இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணணும். ஸோ 1, 2, 1, -2, 1, 3. நெக்ஸ்ட் இந்த -4 எடுத்துட்டு பேர் பண்ணும். -4, 2, -4, -2, -4, 3 எழுதிட்டோம். இதுதான் வந்து b cross a. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் எழுதிட்டோம். இதெல்லாம் a cross b எழுதியிருக்கோம், a cross a எழுதியிருக்கோம், b cross a எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் என்னது? a equal to b equal to p, q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏங்கிற செட்டும் p, q தான், bங்கிற செட்டும் p, q தான். செகண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பேஜில் செய்யலாம். எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஏங்கிற செட்டும் என்னதான்? p, q தான். அதே மாதிரி bங்கிற செட்டும் என்னதான்? p, q தான். நமக்கு என்னென்ன செய்யணும்? a cross b செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க? a cross b. ஸோ a cross b செய்யலாம். ஈக்குவல் டு p எடுத்துட்டு இந்த pங்கிற செட்டை எடுத்துட்டு இங்க பாருங்க, இது ரெண்டு எலமெண்டோடையும் நம்ம வந்து என்ன பண்ணோம்? பேர் பண்ணோம். ஸோ p, p. நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதலாம்? p, q. அடுத்து q எடுத்துட்டு செய்யணும். ஸோ q, p, q, q. இதுதான் a cross b. நெக்ஸ்ட் a cross a செய்யணும். a cross a. a cross a னா என்ன? ஒரு தடவை எழுதலாம் ரெண்டுமே. p, q. இதுதான் a. திரும்பவும் கிராஸ் அதே எலமெண்ட் தான் p, q. a cross a. எப்படி எழுதுறது? இதே மாதிரி தான். p எடுத்துட்டு இங்க இருக்கிற எலமெண்ட்ஸை பேர் பண்ணும். ஸோ p, 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 q. நெக்ஸ்ட் q எடுத்துக்கலாம். ஸோ q, p, q, q. ஸோ a cross a எழுதியிருக்கோம்.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏன்னா என்னது, எல்லா செட்டுமே சேம் தான். பி கமா கியூ கிராஸ் பி கமா கியூ, இது ரெண்டையுமே நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், பி எடுத்துட்டு இந்த செட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பேர் பண்ணுறோம். ஸோ பி கமா பி, பி கமா கியூ, நெக்ஸ்ட் கியூ கமா பி, Q, Q. ஸோ இதுதான் B cross A. இது வந்து செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து தேர்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க பாருங்க. தேர்டு கொஸ்டின்ல வந்து A equal to M, N, B equal to empty set அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A equal to M, N அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க எழுதலாம் A equal to M, N, B equal to empty set அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், B equal to empty set, எலமெண்ட் இல்லை. ஸோ A cross B சேரும். A cross B எப்படி சேருது எழுதலாம், M, N cross இந்த empty set. ஸோ இது எப்படி நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது, M எடுத்துட்டு அடுத்த செட்டில் இருக்கிறதோட பேர் பண்ணோம். ஆனால் அடுத்த செட்டில் எலமெண்ட் இல்லை. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, பேர் பண்ண முடியாது. ஸோ A cross Bயும் நமக்கு என்ன கிடைக்கும், empty set தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் A cross A எப்படி சேரும் பாருங்க. A cross A, ஏன்னா என்ன செட்டு, M, N. திரும்ப A cross Aனாலும் திரும்ப அதுவும் என்ன செட்டு தான், M, N தான். ஸோ இது எப்படி எழுதலாம், ஸோ M எடுத்துட்டு அடுத்த செட்டில் இருக்கிற ரெண்டு எலமெண்டோடையும் பேர் பண்ணும். ஸோ M, N, நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கணும் N, M, N, N. ஓகே, இதுதான் வந்து A cross A. நெக்ஸ்ட் வந்து B cross A ஃபைண்ட் பண்ணோம். B cross A, Bங்கிற செட் என்ன பாருங்க, Bங்கிற செட் இங்க இருக்கு பாருங்க, empty set cross Aங்கிற செட் என்ன, M, N. இப்போ பாருங்க எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட் எடுத்துட்டு செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்டோட பேர் பண்ணுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் செட்டில் என்ன இல்லை, எலமெண்டே இல்லை, எம்டி செட். ஸோ இதோட ரிசல்ட்டும் என்னதான் இருக்கும், எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது, B cross A. ஸோ 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 3 கொஸ்டினுக்குமே நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லெட் A is equal to the set 1, 2, 3 and B is equal to the set of all elements x such that x is a prime number less than 10. Find A cross B and B cross A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு செட்டுமே எழுதலாம். A is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் செட் பாருங்க, B is equal to செட் பில்டர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. the set of all x such that x is a prime number less than 10. நமக்கு prime numbers தெரியும். எதெல்லாம் prime numbers, 2, 3, 5, 7, 11 அப்படின்னு நம்ம prime numbers நமக்கு தெரியும். இங்க வந்து less than 10 prime numbers எழுதணும். எந்த செட்ல, Bங்கிற செட்ல நம்ம ரோஸ்டர் ஃபார்முலா எழுதலாம். எப்படி எழுதலாம், 2, 3, 5, 7. ஏன்னா less than 10, அதனால நம்ம வந்து 7 வரை எழுதலாம். இதுதான் A and B அப்படிங்கிற செட்ஸ். ஸோ என்னென்ன ஃபைண்ட் பண்ண பாருங்க, A cross B, A cross B equal to, A cross B எப்படி எழுதுறது, ஃபர்ஸ்ட் Aங்கிற செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு Bல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடையும் நம்ம பேர் பண்ணோம். ஸோ எப்படி எழுதலாம் பாருங்க, ஈக்குவல் டு 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டு Bல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணோம். எப்படி எழுதலாம், 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 3ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டு Bல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணோம். ஸோ எப்படி எழுதுறது, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் பேர் பண்ணியாச்சு. இதுதான் A cross B. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், B cross A எழுதணும். B என்ன, இங்க பாருங்க, Bங்கிறது ஒரு தடவை எழுதலாம் அந்த செட்டை, 2, 3, 5, 7. இதுதான் Bங்கிற செட்டு. கிராஸ் Aங்கிற செட் என்ன, 1, 2, 3. எப்படி எழுதுறது, ஃபர்ஸ்ட் Bல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்டோடையும் பேர் பண்ணும். எப்படி எழுதுறது, 2, 1, 2, 2, 2, 3.
நெக்ஸ்ட் எந்த எலிமெண்ட் எடுக்கணும் 3. ஸோ 3, 1, 3, 2, 3, 3. ஸோ நெக்ஸ்ட் எந்த எலிமெண்ட் 5 கூட இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் பேர் பண்ணணும். ஸோ இங்கே எழுதுறேன் பாருங்க 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் எந்த எலிமெண்ட் லாஸ்ட் 7 எடுத்துட்டு எல்லா எலிமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணணும். ஸோ 7, 1, 7, 2, 7, 3. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதிட்டோம். இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய B cross A. ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இஃப் B cross A is equal to the set of all ordered pairs -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4, find A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து B cross A கொடுத்திருக்காங்க. ஸோ Bங்கிற செட் எப்படி இருக்கும் பாருங்க. செட் B எப்படி இருக்கும்? ஸோ நம்ம எப்படி எழுதியிருப்போம்? பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்க பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து ஏல இருக்கிற எலமெண்ட்ஸோட பேர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 0ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டு திரும்ப 3, 4ஓட பேர் பண்ணியிருக்கோம். திரும்ப எந்த எலமெண்ட் எடுத்திருக்கோம் 3 எடுத்துட்டு 3, 4ஓட பேர் பண்ணியிருக்கோம். ஸோ பிங்கிற செட் எப்படி இருந்திருக்கும்? தி செட் ஆஃப் ஆல் first coordinates of B cross A வா இருந்திருக்கும். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இது. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் பாருங்க. இதுல என்னென்ன ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்? இதுல 2 இருக்குது. -2, -2. இங்க இருந்து பாருங்க -2 இருக்குது. இங்க -2 இருக்கு. அது ஒரு தடவை எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இதுல என்ன இருக்குது? 0 இருக்குது. இதுல என்ன இருக்குது? 0 இருக்கு. எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 3 இருக்குது. அந்த 3 எழுதிட்டேன். ஸோ இதுதான் வந்து பிங்கிற செட். நெக்ஸ்ட் ஏங்கிற செட் எப்படி எழுதியிருப்போம்? இங்க பாருங்க தி செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏவா இருந்திருக்கும். செகண்ட் கோஆர்டினேட்ஸ். செகண்ட் கோஆர்டினேட் இங்க பாருங்க இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. திரும்பவும் பாருங்க 3, 4, திரும்பவும் 3, 4. ஸோ என்னென்ன இருந்திருக்கலாம்? 3ங்கிற எலமெண்ட் இருந்திருக்கலாம், 4ங்கிற எலமெண்ட் இருந்திருக்கலாம். ஸோ A அண்ட் B ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க B இஸ் ஈக்குவல் டு செட் இங்க இருக்குது, A இஸ் ஈக்குவல் டு செட் இங்க இருக்கு. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் A அண்ட் B ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. இஃப் A ஈக்குவல் டு 5, 6, B ஈக்குவல் டு the set 4, 5, 6, C equal to the set 5, 6, 7, then show that A cross A equal to B cross B intersection C cross C அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். என்னது? A cross A ஃபைண்ட் பண்ணலாம். A cross A எப்படி எழுதுறது? A cross A equal to ஒரு தடவை எழுதலாம் 5, 6 cross 5, 6. எப்படி எழுதுவோம்? ஆர்டர்டு பேர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த 5ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டு செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட பேர் பண்ணணும். 5, 5 எழுதிட்டோம். அடுத்து 5, 6. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கும்? 6 எடுத்துட்டு அதே மாதிரி பேர் பண்ணணும். 6, 5 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? 6, 6. ஸோ இதுதான் என்னது? A cross A. நெக்ஸ்ட் நம்ம வந்து RHSல இருக்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் B cross B ஃபைண்ட் பண்ணலாம். B cross B, B cross B, B cross B. ஸோ எழுதலாம் 4, 5, 6 கிராஸ் திரும்பவும் 4, 5, 6. என்னென்ன எலமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும்? ஃபர்ஸ்ட் 4 எடுத்துட்டு செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்டோடையும் பேர் பண்ணும். ஸோ 4, 4, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட் என்ன எடுத்துப்போம்? 5 எடுத்துக்கோம். 5 எடுத்துட்டு செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்டோடையும் பேர் பண்ணும். ஸோ 5, 4, 5, 5, 5, 6. நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட்? 6ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டு செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடையும் நம்ம வந்து பேர் பண்ணுவோம். எப்படி எழுதுறது? 6, 4, 6, 5, 6, 6. ஸோ இதுதான் இந்த செட் B cross B. நெக்ஸ்ட் C cross C செய்யலாம். C cross C, C cross C ஈக்குவல் டு Cங்கிற செட் என்ன பாருங்க இங்க 5, 6, 7, 5, 6, 7 கிராஸ் திரும்பவும் என்ன எழுதணும்? 5, 6, 7. ஸோ எப்படி நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் 5 எடுத்துட்டு இந்த செட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸோடையும் பேர் பண்றோம். ஸோ 5, 5, 5, 6,
5, 7. நெக்ஸ்ட் 6 எடுத்துக்கலாம். ஸோ 6, 5, 6, 6, 6, 7. அடுத்த எலமெண்ட் என்ன? 7 எடுத்துட்டு 7, 5, 7, 6, 7, 7 எழுதிட்டோம். ஸோ B cross B எழுதியிருக்கோம், C cross C எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம்? RHSல என்ன இருக்குது பாருங்க. B cross B intersection C cross C அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம எழுதலாம். B cross B intersection C cross C அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ B cross B நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கு. C cross C இங்கே இருக்கு. ரெண்டுலையுமே இருக்கிற காமன் எலமெண்ட்ஸை நம்ம எடுத்து இந்த செட்டுக்குள்ளாடி எழுதணும். காமன் எலமெண்ட்ஸ் இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து B cross B ல பாருங்க 4, 4, இந்த செட்ல இல்ல. நெக்ஸ்ட் 4, 5 இங்க இல்ல. 4, 6 இல்ல. தென் 5, 4 அதுவும் இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க 5, 5 இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ ஒரு தடவை எழுதலாம் 5, 5 காமனா இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து 5, 6 இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஒரு தடவை எழுதலாம் 5, 6 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 6, 4 இருக்கா பாருங்க, இல்ல. 6, 5 இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஒரு தடவை 6, 5 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து 6, 6 பாருங்க, இந்த இடத்துல இருக்குது, இங்கேயுமே இருக்குது. ஸோ 6, 6. ஸோ அந்த செட்டும் எழுதிட்டேன். மீதி ஏதாவது இருக்கா பாருங்க. இங்க செட் எலமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இங்க வந்து 7, 5 இருக்குது, அது மேல அங்க அந்த செட்ல இல்ல. B cross B ல இல்ல. 7, 6 வந்து மேல இல்ல. அதே மாதிரி 7, 7 வந்து B cross B ல கிடையாது. ஸோ இது மட்டும்தான் இங்க இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? A cross A equal to B cross B equal to B cross B intersection C cross C அப்படின்னு கேட்டிருக்காங்க. A cross A எங்க இருக்குது? நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுதான் A cross A. இப்போ ஃபைண்ட் பண்ணது என்னது? B cross B intersection C cross C. ரெண்டுமே சேமா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். பாருங்க, இங்க வந்து 5, 5 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல 5, 5 இருக்குது. இங்க 5, 6, இங்க 5, 6, 6, 5, 6, 5, 6, 6, 6. ஸோ ரெண்டு செட்லையுமே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே சேம் தான். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்? therefore கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்களோ அது எடுத்து எழுதலாம். A cross A is equal to B cross B intersection C cross C அப்படின்னு எழுதி நம்ம வந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5. given A equal to the set 1, 2, 3, B equal to the set 2, 3, 5, C equal to the set 3, 4, D equal to the set 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. இது வந்து ட்ரூவா அப்படிங்கிறது எது? இந்த A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D அப்படிங்கிறது ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? A intersection C இருக்குது. அது முதல்ல நம்ம செய்யலாம். A intersection C, A intersection C, A எழுதலாம் 1, 2, 3. intersection C என்ன செட்டு? 3, 4. ரெண்டுலையுமே இருக்கிற காமன் எலமெண்ட்டை நம்ம எழுதலாம். எது காமனா இருக்குது? இங்க 3 இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்கு. ஸோ 3ங்கிற ஒரு எலமெண்ட் தான் காமனா இருக்கு. ஸோ A intersection C செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்? B intersection D கேட்டிருக்காங்க. B intersection D equal to Bங்கிற செட் என்ன? 2, 3, 5 செட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் intersection Dங்கிற செட். D இங்க இருக்குது பாருங்க. 1, 3, 5. ரெண்டுலையுமே காமன் எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்க. இங்க 3 இருக்குது, இந்த செட்லையுமே 3 இருக்கு. நெக்ஸ்ட்ல இங்க 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ 3, 5 அப்படிங்கிறது தான் செட். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. A intersection C cross B intersection D அது எடுத்து எழுதலாம். A intersection C cross B intersection D எழுதலாம். equal to A intersection C என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க 3. நெக்ஸ்ட் கிராஸ் B intersection D. B intersection D என்ன கிடைச்சிருக்கு? 3, 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 3, 5. ஸோ இது நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் 3ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்டோடையும் பேர் பண்ணணும். எப்படி எழுதுறது? 3, 3, 3, 5 அப்படின்னு எழுதிட்டோம். இதுதான் என்னது? இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A intersection C and B intersection D. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடை பாருங்க. A cross B C cross D. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம A cross B எழுதலாம். A cross B. Aங்கிற செட் என்னது? 1, 2, 3 cross Bங்கிற செட் என்னது? 2, 3, 5
ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 1ங்கிற செட் எடுத்துட்டு செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்டோடையும் பேர் பண்ணலாம். 1, 2, 1, 3, 1, 5. ஓகே, நெக்ஸ்ட் 2ங்கிறத எடுத்துக்கலாம். 2ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டு செகண்ட் செட்ல இருக்கிற எலமெண்டோட பேர் பண்றோம். 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கலாம். கீழே எழுதுறேன் பாருங்க. 3, 2, 3, 3, 3, 5 எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் என்னது? A கிராஸ் B. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? C கிராஸ் D. நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம பண்ணலாம். C கிராஸ் D. C என்ன? 3, 4. D என்ன? 1, 3, 5. ஸோ C கிராஸ் D எழுதலாம். C கிராஸ் D ஈக்குவல் டு எதெல்லாம் செட் ஒரு தடவை பார்த்துக்கலாம். 3, 4. 3, 4 கிராஸ் 1, 3, 5. 1, 3, 5 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 3 எடுத்துட்டு பேர் பண்ணலாம். 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் 4 எடுத்துட்டு பேர் பண்ணலாம். 4, 1, 4, 3, 4, 5. ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் ஆர்டர்டு பேர்ல எழுதியாச்சு. ஸோ C கிராஸ் Dயும் எழுதியாச்சு. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? A cross B intersection C cross D. A cross B intersection C cross D equal to எதுல எல்லாம் A cross B லையும் C cross D லையும் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸை நம்ம எழுதணும். எந்தெந்த காமன் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்க வந்து 1, 2 எங்க இருக்கா? இந்த இடத்துல இல்ல. எந்த எலமெண்ட் இருக்குது? இங்க இருந்து பார்க்கலாம். 3, 1 இங்க இருக்கா பார்க்கலாம். 3, 1 இங்க கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3, 3 இங்க இருக்கா பாருங்க. 3, 3 இங்க இருக்கு. ஸோ அது எழுதலாம். முதல்ல 3, 3 இருக்கு. 3, 5 அங்க இருக்கா பார்க்கலாம். 3, 5 எஸ் 3, 5 இங்க இருக்கு. ஸோ அதையும் எழுதலாம். 3, 5. நெக்ஸ்ட் 4, 1 அங்க இருக்கா பார்க்கலாம். இல்ல. அதே மாதிரி 4, 3, 4, 5. 4, 3யும் இங்க இல்ல. 4, 5ம் இல்ல. ஸோ இது ரெண்டும் தான் இங்க இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ். எதெல்லாம்? 3, 3, 3, 5. நம்ம என்ன ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து A intersection C cross B intersection D. அதுதான் எங்க இருக்குது? 1ல இருக்குது. என்ன? 3 cross 3, 3, 3, 3, 5. அதே மாதிரி செகண்ட் A cross B intersection C cross D இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1 and 2 சேமா பாருங்க. 3, 3, 3, 5. இங்க பாருங்க 3, 3, 3, 5. எஸ் ரெண்டுமே சேம் தான். அப்போ நம்ம என்ன எடுத்து எழுதலாம்? கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? A intersection C cross B intersection D ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. A cross B intersection C cross D யா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு A cross B intersection C cross D. therefore அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. let A is equal to the set of all X is an element of W such that X less than 2, B is equal to the set of all X is an element of N such that 1 less than X less than or equal to 4 and C equal to the set 3, 5. Verify that. 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செட்டை எழுதலாம். எப்படி எழுதுறது? ஏங்கிற செட்டை எப்படி கொடுத்துருக்காங்க? இங்க செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். அப்பதான் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் A அப்படின்னா என்னன்னு எழுதலாம். A is equal to இங்க பாருங்க. A equal to the set of all X is an element of whole number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. X less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர் இதுல ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 அதுதான் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அதுதான் வந்து ஹோல் நம்பர். ஆனா X less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்? 0 and 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். A. நெக்ஸ்ட் Bங்கிற செட்டை எப்படி எழுதலாம் பாருங்க. B X is an element of N 1 less than X less than or equal to 4. நேச்சுரல் நம்பர் இதுல ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப்படின்னு தெரியும். ஸோ ஆனா இந்த X வந்து 1 விட பெரிய நம்பர். அதே மாதிரி 4 and less than or equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் பாருங்க. 2 இருக்கும். ஏன்னா greater than 1 அப்படின்னு இருக்குது. அதனால 2 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 இருக்கும். less than or equal to 4 அப்படின்னு சொல்றதுனால 4ம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து C equal to டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. 3, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? A cross B union C. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம B union C செய்யலாம். B union C. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல B union C செய்ய போறோம். B இங்க இருக்கு, C இங்க இருக்கு. B union C எப்படி எழுதுறது? ஒரு தடவை எழுதலாம். 2, 3, 4 union 3, 5. யூனியன்னா ரெண்டுல இருக்கிற எலமெண்ட்டுமே சேர்த்து எழுதணும். எப்படி எழுதுறது?
2 இருக்கு, ரெண்டுலேயுமே 3 இருக்கு, அது ஒரு தடவை எழுதியிருக்கோம். தென் 4 தென் 5. ஸோ இதுதான் வந்து பி யூனியன் சி. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஃபைன் பண்ணலாம் பாருங்க. ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ ஏங்கிற எலமெண்ட் என்னது? 0, 1 எழுதிட்டோம். கிராஸ் பி யூனியன் சி நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 2, 3, 4, 5 அப்படின்னு எழுதியிருக்கோம். எப்படி ஏ கிராஸ் பி யூனியன் சி எழுதுறது? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கணும். எந்த எலமெண்ட்? 0. செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்டோடையும் பேர் பண்ணணும். எப்படி எழுதுறது? 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 1ங்கிற எலமெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்டோடையும் பேர் பண்ணணும். இங்கே எழுதுறேன் 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு செஞ்சிருக்கோம். இதை வந்து நான் இக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதுறேன். தென் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி எழுதுவோம். ஏ கிராஸ் பி ஏ எழுதலாம். ஏ என்னது? 0, 1 கிராஸ் பி வந்து 2, 3, 4. ஸோ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுவோம். எப்படி எழுதுறது? 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4 எழுதிட்டோம். ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன எழுதணும் பாருங்க? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏங்கிற செட் எழுதலாம். 0, 1 கிராஸ் சிங்கிற செட். என்ன செட் இங்க இருக்குது பாருங்க? 3, 5. 3, 5. இது எப்படி எழுதுறது? 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஸோ ஏ கிராஸ் பி எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஏ கிராஸ் சியும் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ரைட் ஹேண்ட் சைடில் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. இங்கே ஒரு லைன் போடுறேன். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு எதெல்லாம் யூனியன் பண்ணோம்? ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும். இங்கே இருக்குது பாருங்க, ரெண்டு செட்டுமே இங்கே இருக்கு. ரெண்டையுமே யூனியன் பண்ணுறோம். ஸோ 0, 2 எழுதுறேன். 0, 2. நெக்ஸ்ட் 0, 3 இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஒரு தடவை எழுதுறேன். 0, 3, இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. 0, 4. 0, 4 இங்கே இருக்கு. ஸோ எழுதுறேன். ஒரு செட்டில் தான் இருக்கு. 0, 4 எழுதிட்டேன். 0, 4க்கு அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல 0, 5ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. மேலே இல்லை, இருந்தாலும் ஒரு தடவை நம்ம எழுதணும். 0, 5 ஏன்னா யூனியன் பண்றோம். அதனால 0, 5 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 1, 2 அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. அதை எழுதுறேன். 1, 2. நெக்ஸ்ட் 1, 3 இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஒரு தடவை எழுதுறேன். 1, 3. நெக்ஸ்ட் வந்து 1, 4 இங்கே இருக்கு. அதை எழுதலாம். 1, 4. கடைசியா ஒரு எலமெண்ட் இருக்குது பாருங்க. 1, 5. ஸோ அதை இங்கே எழுதுறேன். 1, 5. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய செட். என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படிங்கிற செட். இது இக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எழுதுறேன். இக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1ல என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்ஹெச்எஸ் தான் எதுல இருக்குது? இக்குவேஷன் நம்பர் 1ல இருக்குது. ஆர்ஹெச்எஸ் எதுல இருக்குது? இக்குவேஷன் நம்பர் 2ல. ரெண்டுமே சேமா இருந்தா நம்ம என்ன சொல்லலாம்? கொஸ்டின் நம்பர் 1ல இருக்கிறது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேமா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இக்குவேஷன் நம்பர் 1ல என்ன இருக்கு? 0, 2 இருக்குது. இங்க 0, 2 இருக்கு. 0, 3 எஸ் 0, 3. 0, 4 0, 4. 0, 5 0, 5. Then 1, 2 1, 2 இருக்கு. 1, 3 எஸ் 1, 3. 1, 4 இங்க 1, 4 இருக்கு. 1, 5 1, 5 இருக்கு. அப்போ வந்து நம்ம எழுதி முடிச்சிடலாம். எப்படி எழுதி முடிச்சிடலாம்? therefore A cross B union C equal to A cross B union A cross C அப்படின்னு நம்ம வந்து எழுதி முடிச்சிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. நெக்ஸ்ட் பேஜில் நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் A B C எழுதலாம். A equal to 0, 1 இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. A equal to 0, 1. B equal to என்ன? 2, 3, 4. 2, 3, 4. C equal to என்ன இருக்குது? 3, 5. 3,
5. ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் மேலே எழுதிடலாம் ஒரு தடவை. கொஸ்டின் நம்பர் 2ல என்ன இருக்குது? A cross B intersection C equal to A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. A cross B intersection A cross C அப்படிங்கிறது A cross B intersection A cross C அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். என்ன இருக்கு? B intersection C இருக்கு. B intersection C. B intersection C னா என்னது? B லையும் C லையும் இருக்கிற காமன் எலமெண்ட். என்ன காமன் எலமெண்ட் இருக்குது? 3 மட்டும்தான் ரெண்டுலையுமே காமனா இருக்கு, 3. ஸோ அதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? A cross B intersection C equal to A எழுதலாம் 0,1 cross B intersection C என்ன? 3. ஸோ எப்படி நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றது? 0,3 1,3 அப்படின்னு ரெண்டு ஆர்டர்டு பேரையும் நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் A cross B intersection C. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். என்ன ஃபைன் பண்ணோம்? A cross B and A cross C ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணோம். A cross B. A cross B எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் A எழுதலாம் 0,1 cross B என்ன இருக்கு? 2 3 4 இருக்கு. ஸோ எப்படி நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றது, கிராஸ் ப்ராடக்ட் பண்றது? 0,2 0,3 0,4 நெக்ஸ்ட் 1,2 1,3 1,4. ஸோ இதுதான் A cross B. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணோம்? A cross C. A cross C equal to A எழுதலாம் 0,1 cross C என்ன இருக்குது பாருங்க? 3,5 அப்படின்னு இருக்கு. equal to 0,3 0,5. நெக்ஸ்ட் 1,3 1,5. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ண பாருங்க? டோட்டலா RHSல என்ன இருக்குது? A cross B intersection A cross C equal to A cross B intersection A cross C. A cross B இங்க இருக்கு, A cross C இங்க இருக்கு. ரெண்டுலயுமே இருக்கிற காமன் எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இங்க பாருங்க செகண்ட் செட்ல இருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 0,3 இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ என்ன எழுதலாம்? 0,3 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 0,5 மேல இல்ல. 1,3 இங்கேயும் இருக்கு, இந்த செட்லயுமே இருக்கு. ஸோ 1,3 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 1,5 இங்க இருக்கு, ஆனா இந்த இடத்துல இல்ல, அதனால இங்க இல்ல, அதனால நம்ம எழுத முடியாது. ஸோ 0,3,1,3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது கரெக்டா இருக்கா செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து A cross B intersection C வேணா நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி A cross B intersection A cross C வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுலயுமே சேம் எலமெண்ட் தானா அப்படின்னு பார்க்கலாம். 0,3,0,3 1,3,1,3. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம என்ன எழுதலாம்? therefore A cross B intersection C equal to A cross B intersection A cross C அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின்ல என்ன இருக்குது பாருங்க? A union B cross C. அதையும் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதலாம். A union B cross C. A union B cross C. இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. cross C is equal to A cross C union B cross C. A cross C union B cross C இங்க எழுதுறேன். A cross C union B cross C. B cross C அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். A union B. A union B இங்க எழுதுறேன். A union B. A and B சேர்த்து எழுதணும் பாருங்க. A செட்டையும் B செட்டையும் நம்ம யூனியன் பண்ணோம். என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? 0 1 2 3 4. இங்க பார்த்து எழுதிடலாம் பாருங்க. ஏங்கிற செட் இங்க இருக்குது, பிங்கிற செட் இங்க இருக்கு. ரெண்டையுமே யூனியன் பண்ணியிருக்கோம். 0 1 2 3 4. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும் பாருங்க? A union B cross C அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். ஸோ A union B cross C அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். ஸோ அது ஒரு தடவை எழுதிடலாம் வேணா. 0 1 2 3 4 cross C என்ன இருக்குது பாருங்க? 3,5 அப்படின்னு இருக்கு. 3,5 இது செட் 3,5. ஸோ இதோட கிராஸ் ப்ராடக்ட் எப்படி எழுதுறது? 0,3 0,5. நெக்ஸ்ட் 1,3 1,5. நெக்ஸ்ட் இது 2,3 2,5.
நெக்ஸ்ட் 3, 3, 5. அடுத்த எலிமெண்ட் என்ன? அதே மாதிரி 4, 3, 4, 5 அப்படின்னு எழுதலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். என்னது? A யூனியன் B கிராஸ் C அப்படிங்கறத முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குது? A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. ஃபர்ஸ்ட் A கிராஸ் C செய்யலாம், அடுத்து B கிராஸ் C செய்யலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து A கிராஸ் C செய்யணும். அடுத்து என்ன செய்யணும்? B கிராஸ் C செய்யணும். சோ முதல்ல ABC இங்கே எடுத்து எழுதிடலாம் ஒரு தடவை. A என்ன இருக்குது பாருங்க. A equal to 0, 1, 0, 1. B equal to 2, 3, 4. 2, 3, 4. C equal to 3, 5. 3, 5. நம்ம A cross C எழுதிடலாம். இது 0, 1 cross 3, 5. Cross product எப்படி எழுதுறது? 0, 3, 0, 5 எழுதிட்டோம். Next 1, 3, 1, 5. Okay. Next B cross C எப்படி எழுதுறது? B எழுதலாம் 2, 3, 4. Okay. Cross C என்ன? 3, 5. So இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதலாம் 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. So இதுதான் B cross C. Next என்ன ஃபைண்ட் பண்ணணும் பாருங்க. क्वेश्चनல பார்க்கலாம். A cross C யூனியன் B cross C. So A cross C இங்க எழுதுறேன். A cross C யூனியன் B cross C. ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 0ல ஸ்டார்ட் பண்றதெல்லாம் எழுதலாம். 0, 3, 0, 5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 1ல ஸ்டார்ட் ஆகுறது எழுதலாம். 1, 3, 1, 5 இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த செட்ல என்ன இருக்கு? 2, 3, 2, 5. அதே மாதிரி 3, 3, 3, 5. லாஸ்ட் என்ன இருக்கு பாருங்க? 4, 3, 4, 5. எல்லா எலிமெண்ட்ஸையுமே யூனியன் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கரெக்டா இருக்கா பார்க்கலாம். இங்க பாருங்க. A யூனியன் B கிராஸ் C அப்படிங்கிறது இங்க செஞ்சிருக்கோம் பாருங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5 அப்படின்னு இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுறது இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எழுதலாம். அதுலேயும் பாருங்க 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5 ரெண்டுமே சேமா இருக்குது. அதனால நம்ம என்ன எழுதலாம்? A யூனியன் B cross C is equal to A யூனியன் B cross C is equal to என்ன எழுதலாம்? A cross C யூனியன் B cross C அப்படின்னு எழுதி இந்த கொஸ்டினை வந்து முடிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற லாஸ்ட் கொஸ்டின். Let A is equal to the set of all natural numbers less than 8 and B is equal to the set of all prime numbers less than 8 and C is equal to the set of all even prime number. Verify that. First question கொடுத்திருக்காங்க. A intersection B cross C equal to A cross C intersection B cross C. Second question A cross B minus C is equal to A cross B minus A cross C அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த செட் எழுதலாம். ஃபர்ஸ்ட் செட் வந்து A. இந்த Aங்கிற செட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. the set of all natural numbers less than 8. நேச்சுரல் நம்பர்னா என்னது? 1, 2, 3, 4 etc. ஆனால் less than 8 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கிடைக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுதான் செட் A. Bங்கிற செட் என்ன பாருங்க? B is equal to the set of all prime numbers less than 8. prime numbers less than 8 எதெல்லாம்? 2, 3, 5, 7 வரை எழுதலாம். ஏன்னா less than 8 அப்படின்னு இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து C அப்படிங்கிற செட் எழுதலாம். C is equal to the set of all even prime number. prime numberல even prime number எது மட்டும்தான்? 2 மட்டும்தான் even prime number. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணலாம். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B செய்யலாம். A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா Aலையும் Bலையும் இருக்கிற காமன் எலமெண்ட்டை மட்டும் எழுதுறோம். இதெல்லாம் 2 காமனா இருக்குது பாருங்க. இங்கேயும் இந்த இடத்துலயும் 2 இருக்கு. அதே மாதிரி 3 காமனா இருக்கு, 5 காமனா இருக்கு, 7 காமனா இருக்கு. இந்த 4 எலிமெண்ட்டுமே காமனா இருக்குது. இதுல Aலையும் Bலையும். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் பாருங்க. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கேட்டிருக்காங்க? A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எழுதுவோம். A இன்டர்செக்ஷன் B
cross C அப்படின்னு எழுதியிருக்கேன். A intersection B என்ன 2, 3, 5, 7 cross C ல என்ன இருக்கு 2. ஸோ இது எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுறது? ஆர்டர்டு பேரா எழுதணும். எப்படி எழுதணும்? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கோம். இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதுறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு A cross C. A cross C. A என்ன இருக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதியிருக்கேன். cross C. C ல என்ன இருக்கு 2ங்கிற எலமெண்ட் இருக்கு. ஸோ A cross C எப்படி எழுதுறது? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, last element 7, 2. Next, B cross C செய்யணும். B cross C. B cross C. B cross C. B ல என்ன element இருக்கு? 2, 3, 5, 7. இதுதான் Bங்கிற செட். cross Cங்கிற செட்ல 2 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கு. equal to இது எப்படி எழுதுறது? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A cross C intersection B cross C. அதை எழுதலாம். A cross C intersection B cross C. A cross C intersection B cross C அப்படின்னா இந்த A cross C லையும் B cross C லையும் இருக்கிற காமன் எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் B cross C ல பார்ப்போம். என்ன இருக்கு? 2, 2 இருக்கு. இங்க 2, 2 இருக்கு. இங்கேயும் 2, 2 இருக்கு. ஸோ அது வரும். அதை எடுத்து எழுதலாம். 2, 2. நெக்ஸ்ட் 3, 2 இங்கே இருக்கு. இங்கேயுமே இருக்கு 3, 2. அதை எழுதலாம். 3, 2. நெக்ஸ்ட் 5, 2 இங்கே இருக்கு. இந்த இடத்துலையுமே இருக்கு. 5, 2. 5, 2. நெக்ஸ்ட் 7, 2 இங்கே இருக்கு. இங்கேயுமே இருக்கு. ஸோ 7, 2 எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இக்குவேஷன் 1 and 2 சேமா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஆர்டர்டு பேர் 2, 2 இருக்கு. இங்கேயுமே இருக்கு 2, 2. நெக்ஸ்ட் ஆர்டர்டு பேர் 3, 2 இருக்கு. இங்க 3, 2 இருக்கு. இந்த இடத்துல 5, 2 இங்க 5, 2. 7, 2 இருக்கு ஆர்டர்டு பேர். இங்கே 7, 2 இருக்கு. ஸோ இக்குவேஷன் 1 and இக்குவேஷன் 2 ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம்? இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. therefore என்ன எழுதலாம்? A intersection B cross C equal to என்ன எழுதலாம்? A cross C intersection B cross C அப்படின்னு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சரை எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் क्वेश्चनல என்ன இருக்கு பாருங்க? A cross B minus C. நெக்ஸ்ட் பேஜ்ல போய் எழுதலாம். A cross B minus C இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. A cross B minus C equal to என்ன கேட்டிருக்காங்க? A cross B minus A cross C அப்படின்னு கேட்டிருக்காங்க. A cross B minus A cross C அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ABC ஒரு தடவை எழுதலாம். A equal to என்ன அப்படிங்கிறது எழுதலாம். A equal to 1 to 7 வரை 1, 2, 3, 4, 5, 6, 7 வரை எழுதியிருக்கோம். B equal to என்ன இருக்கு பாருங்க? Bங்கிற செட்டு 2, 3, 5, 7. 2, 3, 5, 7. Cங்கிற செட் என்ன இருக்கு? C equal to 2. 3 செட்டுமே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? A cross B minus C செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து B minus C செய்யலாம். B minus C. B minus C னா என்ன? Bங்கிற செட் இங்கே இருக்குது பாருங்க. Cங்கிற செட் இங்கே இருக்கு. B minus C அப்படின்னா Bல இருக்கிற எலமெண்ட் Bல இருக்கிற எலமெண்ட்ல இருந்து Cல இருக்கிற எலமெண்ட்டை எடுத்துடணும். ஸோ இங்கே வந்து 2ங்கிற எலமெண்ட் Cல இருக்கு. அந்த எலமெண்ட்டை Bல இருந்து நம்ம என்ன பண்ணிடணும்? மைனஸ் எடுத்துடணும். அப்படின்னா மீதி என்னென்ன எலமெண்ட் எல்லாம் இருக்கும் பாருங்க. 3, 5, 7. Bல இருந்து 2ங்கிற எலமெண்ட்டை நம்ம எடுத்துட்டோம். ஸோ மீதி என்ன இருக்குது? 3, 5, 7 அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் A cross B minus C equal to A என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B minus C. B minus C என்ன கிடைச்சிருக்கு? 3, 5, 7. 3, 5, 7. இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும். எப்படி எழுதுறது? 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட்
3, 3, 3, 5, 3, 7. Next 4, 3, 4, 5, 4, 7. Next 5, 3, 5, 5, 5, 7. Next என்ன எழுதலாம் 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ எல்லா எலமெண்ட்டையும் எழுதியிருக்கோம் இதில் A cross B minus C ல. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்க A cross B minus A cross C. ஃபர்ஸ்ட் வந்து A cross B செய்யலாம். A cross B. A cross B. A என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதியாச்சு. cross B என்னது Bங்கிற செட்டை 2, 3, 5, 7. ஸோ இதோட cross எப்படி எழுதுறது 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. Next 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. Next 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. Next last 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இதுதான் A cross B. Next நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் A cross C ஃபைண்ட் பண்ணோம். A cross C. A cross C. Aங்கிற செட் என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7. cross Cங்கிற செட்ல ஒரே எலிமெண்ட் 2 மட்டும்தான். ஸோ எப்படி எழுதுறது இதை 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, next 6, 2, 7, 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து A cross B minus A cross C செய்யணும். நான் நெக்ஸ்ட் பேஜில் போய் எழுதுறேன். A cross B minus A cross C. A cross B minus A cross C செய்யணும். அப்படின்னா என்ன A cross B ல இருக்கிற எலமெண்ட்ல இருந்து A cross C ல இருக்கிற எலமெண்ட்டை எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A cross C ல என்ன இருக்குது பாருங்க 1, 2 அப்படின்னு இருக்குது. இந்த 1, 2வை நம்ம எடுத்துடணும். நெக்ஸ்ட் 2, 2 இருக்கு. இந்த 2, 2வை வந்து எடுத்துடணும். எங்க இருக்கு 2, 2 எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து 3, 2வை எடுத்துடுறோம். அதே மாதிரி 4, 2வை எடுத்துடுறோம். இந்த கிராஸ் போடுறதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். அடுத்து 5, 2 இங்க இருக்கு. 5, 2வை எடுத்துடுறோம். 6, 2வை எடுத்துடுறோம். அடுத்து 7, 2 இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துடுறோம். மீதி எலமெண்ட் எல்லாமே எழுதணும். எது 1, 3, 1, 5, 1, 7 அப்படின்னு எழுதணும். 1, 3, 1, 5, 1, 7 அது முதல்ல எழுதலாம். 1, 3, 1, 5, 1, 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் எழுதணும். எப்படி 2, 3, 2, 5, 2, 7. 2, 3, 2, 5, 2, 7. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் 4, 3, 4, 5, 4, 7. அதே மாதிரி 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. லாஸ்ட் வந்து 7, 3, 7, 5, 7, 7 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ பாருங்க
இந்த எலமெண்ட் எல்லாம் இந்த கிராஸ் பண்ண எலமெண்ட் எல்லாமே போக மீதி எலமெண்ட் எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த பேஜில் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 3 1 5 1 7 அப்படின்னு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 2 3 2 5 2 7 அப்படின்னு இருக்கு. நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல போய் பார்க்கலாம். 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 திரும்ப 3 3 3 5 3 7. இங்கே பாருங்க 3 3 3 5 3 7 அப்படின்னு கடைசி வர 7 3 7 5 7 7 வரை இருக்கு. இங்கே பாருங்க 7 3 7 5 7 7 வரை இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி எழுதி முடிச்சிடலாம், ஈக்குவேஷன் A cross B minus C is equal to, therefore A cross B minus C is equal to B minus C is equal to எப்படி எழுதலாம், A cross B minus A cross C அப்படின்னு இந்த செகண்ட் கொஸ்டினையும் எழுதி முடிச்சிடலாம். இப்போ பாருங்க 7th கொஸ்டின்ல இருக்கிற செகண்ட் பார்ட் எது, A cross B minus C equal to A cross B minus A cross C அப்படிங்கிற கொஸ்டினையும் நம்ம வந்து எழுதி முடிச்சிட்டோம். ஸோ இந்த கொஸ்டினோட வந்து எக்ஸசைஸ் 1.1 அப்படிங்கிறது முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரிலேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஸ்ல வர்ற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸையும் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.